வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து டச்சப் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து அந்த பட்டிலாம் பார்க்குறீங்க, எப்படி டச்சப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து முதல்ல நம்ம வந்து பாலிஷ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, பெரிய பெரிய பட்டிலாம் இருக்குது அப்படின்னா மெட்டல் பேஸ்ட் பார்க்க சொல்லுவேன். அப்படி மெட்டல் பேஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒயிட்டாக தெரியும். நான் வந்து கலரே போடாமல் சுத்தமாக ஒயிட் கலர் மெட்டல் பேஸ்ட்டில் வந்து பட்டி பார்த்துக்கிறேன். பெரிய பெரிய பட்டிலாம் இதுதான் பட்டி பார்த்து தேய்ச்சிட்டோம். அது மேலே வந்து ஒரு கோடி பியூ சீலர் அப்ளை பண்ணிட்டு சும்மா லைட்டாக தான் மேலே சீலர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரே மாதிரி தான் வச்சேன் பார்த்தீங்களா. அதுமாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த மரம் என்ன கலர் இருக்குதோ அதே மரத்துக்கு வந்து கலர் பவுட்ரு மிக்ஸ் பண்ணி சின்ன ப்ரஷ்ஷில் எடுத்து டச்சப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒயிட் கலர்லாம் மாறிடுது பாருங்கள். இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்லேயே தான் நம்ம வந்து டச்சப் பண்ணணும். நிறைய பேர் வந்து என்னென்னா பாலிஷ் பண்ணுறப்போ ஸ்டைனர்லாம் போடுறப்போ அப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தெரியும். அப்போ டச்சப் பண்ணாக்கா வெளுத்தா மாதிரி தெரியும் நம்ம ஸ்டைனர் போடுறப்போ. ஆனால் இது கொஞ்சம் இது மாதிரி நம்ம ஆரம்பத்திலே சீலர் ஃபஸ்ட்டு கோட்லேயே இது மாதிரி க்ளீனாக பெரிய பெரிய பட்டிலாம் பார்த்து தேய்ச்சி ஒரு கோட்டு சீலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டச்சப் பண்ணிட்டு மறுபடியும் அது மேலே நம்ம வந்து சீலர் அப்ளை பண்ணணும். சும்மா லைட்டாக புகை பிடிச்ச மாதிரி பிடிச்சிங்கன்னா அந்த ஈரப்பதம் போய் உட்காரும் பார்த்தீங்களா மெட்டீரியல். அப்போ வந்து அந்த பட்டிலாம் வந்து க்ளீனாக தெரியும். தெரிஞ்சிட்டு பிறகு டச்சப் பண்ணிவிட்டு மறுபடியும் உடனே வந்து அது மேலே நம்ம வந்து சீலரே அப்ளை பண்ணிடணும். உடனே ஆறெல்லாம் விடக்கூடாது, காயெல்லாம் விடக்கூடாது. ஈரத்துலேயே எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சிடணும். அப்படி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பட்டியே தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வெள்ளையாக பட்டிலாம் இருந்துச்சு பாருங்கள், அதெல்லாம் தெரியல பாருங்கள். அதுமாதிரி நம்ம வந்து ஆரம்பத்துலேயே வந்து டச்சப் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். எப்போவுமே வந்து பட்டி டச்சப் வந்து பாலிஷ் பண்ணுறப்போ பண்ணவே கூடாது. அது வந்து தனியாக தான் தெரியும், வெளுத்தா மாதிரி தெரியும். அதுமாதிரி ஸ்டைனர்லேயும் வந்து டச்சப் பண்ணக்கூடாது. ஸ்டைனர் பண்ணுறீங்கன்னா அப்போத்துக்கு மட்டும் தான் நல்லாயிருக்கும், அப்புறமா நல்லா